வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உச்சனி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன மூவி, யார் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்க. கார்த்திக் அவர்களும் அண்ட் அரவிந்த் சுவாமி இவங்க 2 பேரோட காம்போல வரப்போற படம் தான் மெய்யழகன்ற படம். இந்த படத்தோட ஒவ்வொரு லுக் ஆஃப் போஸ்டர்ஸ், இவங்க 2 பேரோட போஸ்டர்ஸை வந்து இவங்களோட பர்த்டேஸ்க்கு வந்து அடுத்தடுத்து ரிவீல் பண்ணாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட டேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். 96 தமிழ் சினிமாவில் ஒன்று ரொம்ப பெரிய ஒரு எப்பிக்கை கொடுத்து நிறைய பேர் ஸ்கூல் மெமரிஸ்க்கு கொண்டு போய் ரீயூனியன்லாம் வைக்க வரைக்கும் புஷ் பண்ண ஒரு டேரக்டர் தான் வந்து பிரேம்குமார் அவர்கள். இவ்வளோ ஒரு அழகான படத்தை 96 எடுத்தவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாருன்னும் போது மெய்யழகன்ற ஒரு படம் பண்றாரு. இந்த படத்துல வந்து ஸ்ரீதிவ்யா அவர்கள் இருக்காங்க. அது ஸ்வாதி கொண்டேன் அவர்களும் ஃபீமேல் லீட் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்த படத்துல வந்து ரொம்ப 2 லீடிங் ஆக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கார்த்திக் அண்ட் அரவிந்த் சுவாமி இவங்க 2 பேரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து அந்த டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. கார்த்திக் வந்து இஸ் பார்ன் ஆஃப் லவ்னு சொல்லியிருக்காரு. இவரை சுத்தி வந்து ஃபுல்லாவே லவ்வா இருக்கும். இல்லைன்னா வந்து இவர் ரொம்ப லவ் காட்டுற ஒரு பர்சனா இருப்பாரு. அதை தாண்டி இவரோட கேரக்டர்ல வந்து ரொம்ப கோவத்தை காட்டுற மாதிரி இருப்பாரு. இல்லைன்னா வந்து லவ்வை வந்து சோகமான விதமா காட்டுற மாதிரி இருப்பாரு. அப்படி மட்டும் ஒரு கேரக்டரைசேஷன் தான் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அரவிந்த் சுவாமி அவர்கள் எப்படின்னா இவருமே வந்து நிறைய லவ் வந்து இன்சைட் வச்சிருப்பாரு. ஆனா வெளியே வந்து எதையுமே காமிச்சிக்க மாட்டாரு. பிடிக்காத மாதிரியே ஒரு விஷயத்த வந்து காமிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த என்டையர் ஸ்டோரியுமே வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து இப்ப யார் ஆன்டிகனிஸ்டா இருப்பான்? எப்பயுமே அரவிந்த் சுவாமி சார் தான் வந்து எல்லா ஹீரோக்கும் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்டிகனிஸ்டா ப்ளே பண்ணுவாரு. பட் இந்த தடவை இந்த படத்துல இல்ல இவங்க 2 பேருமே லீட்ஸ் அப்படின்னா யார் ஆன்டிகனிஸ்டா இருப்பாங்க? இல்லைன்னா இந்த படத்துல ஆன்டிகனிஸ்டே கிடையாதா? அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தில நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நான் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.